சென்னை கிண்டி மருத்துவமனையில் விக்னேஷ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் முன்வைத்த பரபரப்பு குற்றச்சாட்டிற்கு மருத்துவமனை நிர்வாகம் பதில் அளித்திருக்கிறது. இது குறித்து பார்க்கலாம். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வயிற்று வலி சிகிச்சைக்காக பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததே விக்னேஷின் இறப்புக்கு காரணம் என கூறி அவரின் உறவினர்கள் திடீரென போராட்டத்தில் குதித்தனர். தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் சமரசம் செய்தும் அவர்கள் ஓயவில்லை. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது விக்னேஷிற்கு பித்தப்பையில் கல் இருப்பது தெரிய வந்ததாகவும், கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லை என உயிரிழந்த விக்னேஷின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு 5 நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு எடுத்துட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டுல படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல. சும்மா வீல் சேர்ல உட்கார வைக்கிற மாதிரியே கூட்டு போயிட்டு வீல் சேர்லயே சும்மா குனிங்க ஏந்திருங்கன்னு பார்த்துட்டு ஒன்னும் இல்ல போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுட்டு நார்மல் வார்டு கூட்டு போய் போட்டாங்க. மேல எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடல் சம்பந்தமான வார்டுல எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லாவும் ஒன்னும் நைட்டு ஃபுல்லாவும் ஒன்னும் பார்க்கல. அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு 9 மணி வரைக்கும் கூட ஒண்ணுமே பார்க்கல. அதாவது அவளுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்கு, பல்ஸ் இருக்கா இல்லனா பிளட் பிரஷர் எப்படி இருக்குது எதுவுமே ஒண்ணுமே பார்க்கல. அதே நேரத்தில் பித்தப்பையில் கல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை தொடர முடியாத நிலையிலேயே நோய் தீவிரத்துடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். இங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கிறது மருத்துவமனை தரப்பு. விக்னேஷ் அனுமதிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தே உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை தரும் மருத்துவர்கள் ஏராளமானோர் இருந்ததாகவும், இதனிடையேதான் விக்னேஷ் குடல் நோய் சிகிச்சை வார்டில் அனுமதிக்கப்பட்டு இருந்ததாகவும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல திடீரென்று விக்னேஷுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஐசியூவிற்கு மாற்றப்பட்டு செயற்கை சுவாச கருவிகளுடன் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை விளக்கமளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இதே மருத்துவமனையில் தாயாருக்கு போதிய சிகிச்சை தரவில்லை என ஆத்திரமடைந்த மற்றொரு விக்னேஷ் என்பவர் மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வயிற்றுல ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கனால வயிறு பிரச்சனை இருந்தனால இங்கே அட்மிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணும்போது நார்மலாக நல்லா தான் பேசினா டாக்டர் வந்து பார்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார். பார்த்ததில் இது குஞ்சி நிம்மதி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நார்மல் வார்டில் போட்டாங்க. நார்மலில் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே மூச்சு விட முடியல, நல்லா மூச்சு ஆகுதுனால எமர்ஜென்சி வார்டு கூட்டு போய் டீப்பு ஆக்சிஜன் லெவல் எல்லாம் சொல்லி எடுத்துன்னு விட்டு பார்த்துட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு போகிறார். அதுலேருந்து இதுவரையும் எந்த டாக்டருமே இதுவரையும் எட்டே பார்க்கல. அவருக்கு இறந்ததுக்கு காரணம் முழுக்க டாக்டர் தான். ஒரு டாக்டருமே செக் பண்ணுறதுக்கு இதுவரையும் வரவே இல்லை. இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர் கத்தியால் ஊற்றுறதுக்கு எவ்வளோ போலீஸ் ஏறிங்க, எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா பக்காவாக காப்பாற்றி இருக்கு. ஏன் இந்த பொதுமக்களை எங்களை மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டீங்க? உயிரிழந்த விக்னேஷ் கடுமையான குடிப்பழக்கத்தினால் கணையம் மற்றும் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பணம் செலுத்த இயலாத நிலையில்தான் கிண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும், அவருக்கு ஏற்கனவே தைராய்டு சுரப்பி வியாதியும் இருந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவரது குடும்பத்தினரிடம் தெளிவாக விளக்கி ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.